உண்மை கலைஞர்களுக்கு என்றுமே மறைவு கிடையாது. அவர்களுடைய கலை படைப்புகள் காலத்திற்கும் அவர்களுடைய பெயரை நின்று சொல்லும் என்பதை பாக்யராஜ் அவர்களும் நிரூபிச்சுட்டு தான் போயிருக்காரு. அவர் மறைந்தாலும் கூட அவருடைய படைப்புகள், அதனுடைய தாக்கம், தமிழ் சமூகம் எப்படி அவரை தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக, ஒரு அண்ணனாக, ஒரு தந்தையாக ஏற்றுக்கொண்டது அப்படின்றதையும் அவருடைய படைப்புகள் மூலமாக இன்னுமே புலப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த சிறப்பு தொகுப்புலையும் நாம் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தோம். வெள்ளாங்கோவில்ன்ற ஒரு கிராமத்தில் தொடங்கிய பாக்யராஜ் அவர்களுடைய பயணம் வெள்ளித்திரையில் மிகப்பெரிய அளவில் ஜொலிச்சு இன்று தன்னுடைய இந்த பூவுலக பயணத்தை முடிச்சுக்கிட்டு விண்ணுலகை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு திரையுலகம் தரப்பிலிருந்து பல்வேறு முக்கிய பிரபலங்களும் திரண்டு வந்து தங்களது கண்ணீர் அஞ்சலியை நேற்று முதல் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். திரையுலகம் மட்டும் இல்லை, அரசியல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுமே கூட தங்களுடைய அஞ்சலியை பாக்யராஜ் அவர்களுக்கு செலுத்த வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு அடையாளம். அதை தாண்டி எல்லாருமே பாக்யராஜ் அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய படைப்புகளை ஏதோ ஒரு கட்டத்தில் ரசித்தவங்க அப்படின்ற ஒரு அடிப்படையிலுமே கூட தங்களுடைய அஞ்சலியை செலுத்த வந்திருக்காங்க. பொதுமக்கள் மட்டுமல்ல, திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், சமூகம் சார்ந்த பிரபலங்கள் அனைவர் மத்தியிலுமே கூட மிகப்பெரிய மரியாதையோடும் அன்போடும் நடத்தப்பட்டவர் பாக்யராஜ் அவர்கள். அவர்களுடைய மறைவை இன்று தமிழகமே அதிர்ச்சியோடும் சோகத்தோடும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக வாகனம். மற்றொரு புறம் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு முறை பாக்யராஜ் அவர்களை பார்த்து தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்திவிட வேண்டும் என்றதுக்காக வந்திருக்காங்க. பெப்சி யூனியனில் இருந்து திரைப்பட சம்மேளன தொழிலாளர்கள் எல்லாம் திரண்டு வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம காட்சிகளூடாக பார்க்கிறோம். தனது இறுதி பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் பாக்யராஜ். இன்னும் சில மணி துளிகளில், சில மணி நேரங்களில் அவருடைய அந்த இறுதி பயணமானது தொடங்க இருக்கிறது. பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவருடைய உடலானது, அவருக்கான இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடைபெறும் என்று நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதுக்காக தான் அங்கே எல்லா ஏற்பாடுகளும் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒருபுறம் எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ கலைஞர்கள், எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் பாக்யராஜ் அவர்களுக்கான மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர் தங்களுடைய ஆணி வேராக இத்தனை நாள் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தந்தையை, ஒரு அன்பான கணவரை இழந்து பரிதவிப்பில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிறவர்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக அவங்களுடைய இரங்கலையும் அவங்களுடைய ஆறுதலையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக அங்கு சோகமே உருவாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பாக்யராஜ் அவர்களுக்கு பிரியா விடை அளிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றனர் பாக்யராஜ் அவர்களின் குடும்பத்தினர். இப்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி, இசையமைப்பாளர் தீனா அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு மலர் மாலை அணிவித்து தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்திட்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். எண்ணற்ற பொதுமக்களும், பெப்சி ஊழியர்களும், திரை பிரபலங்களும் தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது இசையமைப்பாளர் தீனா அவர்கள் மரியாதை செலுத்தின காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். வெள்ளாங்கோவிலில் தொடங்கிய ஒரு பயணம் வெள்ளித்திரையில் எந்த அளவுக்கு கோலூச்சினார் அப்படின்றது தமிழ் சமூகம் அறிஞ்ச ஒன்று தான்.
ஆனால் பாரதிராஜா அவர்கள் மறைஞ்ச ஒரு 17 நாள்லேயே பாக்யராஜ் அவர்களும் இந்த பூவுலகை விட்டு மறைவார்னு நிச்சயம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தன்னுடைய தோழி குஷ்பு அவர்களுடைய மகளின் திருமணத்தில் மிகவும் சந்தோஷமாக அவர் கோவாவில் பங்கெடுத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட அளவலாவிய காட்சிகள் எல்லாம் சமூக ஊடகத்தில் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷ தருணங்கள் கொண்டாடப்பட்ட நாள் முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்த பாக்யராஜ் அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக மாரடைப்பால் காலமானார் அப்படின்ற ஒரு செய்தி நிச்சயமே நம்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு செய்தியாகவும், அதே நேரத்தில் தமிழகத்தை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் தான் பார்க்கப்பட்டுட்டு வருது. ஏன்னா 80கள் தொடங்கி 90கள் வரைக்கும் பாக்யராஜ் அவர்களுடைய ஒவ்வொரு கலை படைப்பும் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தால் பெரிய அளவில் விரும்பப்பட்டது அப்படின்றத எல்லாரும் நன்கறிஞ்ச ஒரு விஷயம். சில திரைப்படங்கள் வணிக ரீதியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லையா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி காலம் கடந்தும் அந்த படைப்புகளை பாக்யராஜ் அவர்களுடைய எழுத்தை, பாக்யராஜ் அவர்கள் உருவாக்கிய கதாபாத்திரங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் அந்த கலைஞனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி. அந்த கலைஞனுக்கு, அவருடைய கலைக்கு இறுதி மரியாதையை தமிழகம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.